தமிழகத்தில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இன்றி பாரதிய ஜனதா வெற்றி கூட்டணி அமைத்துள்ளதாக வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு, நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று உறுதியாக உள்ளதாகவும், மோடியை எதிர்த்து நிற்க ஒருவர் கூட இல்லாமல் காங்கிரஸ் திணறுகிறது என்றும் கூறினார். 1967க்கு பிறகு தமிழகத்தில் திராவிட கட்சிகளை சாராமல் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி அமைந்துள்ளது என்றும், இக்கூட்டணியே வெற்றி கூட்டணியாக திகழும் என்றும் கூறினார். The country is set to have Narendra Modi ji as Prime Minister of India. There is no doubt about it. Even in Tamil Nadu, I am extremely happy. I want to compliment my state unit led by Sri Ponnu Radhakrishna and other office bearers, and also the in charge of Tamil Nadu, the way in which they have shown patience to work out this alliance of the parties like DMDK, MDMK, PMK, IJK, all these parties, they were able to bring them together, and now first time after 45 years, an alternative front or an alliance has come without DMK or ADMK. I am confident this alliance will be a successful alliance. மூத்த தலைவர்கள் அத்வானி, யஷ்வந்த் சின்ஹா, ஜஸ்வந்த் சிங்கிற்கு தொகுதி ஒதுக்குவதில் அவர்களது விருப்பத்தை கேட்டறிந்ததாகவும், மக்கள் செல்வாக்குள்ள தொகுதி ஒதுக்கப்பட்டதாகவும் வெங்கையா தெரிவித்தார். Party is united. 90% of the seats are given to the BJP people, original BJP people who have been working in the party from the beginning. We want new blood, we want new people, but at the same time, we are not ignoring the party's cadre. பாரதிய ஜனதா கட்சி 240க்கும் மேற்பட்ட இடங்களில் தனித்தே வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த வெங்கையா நாயுடு, தென்னிந்தியாவிலிருந்து அதிக எம்பிக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் கூறினார்.